அன்பருக்கு வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி, தீய விஷயங்கள், தரித்திரியங்கள் எல்லாத்தையுமே ஒழிக்கணும் அப்படின்னா, நம்ம வீடு துடைக்கும்போது சில பொருட்களை நம்ம அதை சேர்த்து துடைக்கும் பொழுதே நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் தொடர்பாக நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். பொதுவாக வீடு துடைக்கும் பொழுது நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள், சிலர் லைசால் மட்டும் போட்டு துடைப்பாங்க. இது ஒரு கிருமி நாசினி. ஆனால் அதற்கு கூடவே நமக்கு நல்ல ஒரு குட் வைப்ரேஷனை கொடுக்கணும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கந்திருஷ்டிகள் விலகணும். ஏதாச்சும் பெருமூச்சு விட்டுட்டு போயிட்டாங்க யாராச்சும் சிலர் வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே இவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி எண்ணத்தோடவே வருவாங்க. அவங்க மூச்சை இழுத்து ஒரு முறை விட்டாங்கனாலே போதும், அந்த வீட்டை சுற்றி பிரச்சனைகள் தானாகவே சேரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்க, மற்றவருடைய கண்ணாறு நம் மீது படாமல் இருக்க, குடும்பம் ஒற்றுமையாக இருக்க, ஆரோக்கியமாக இருக்க வீடு துடைக்கும் பொழுது கண்டிப்பாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இரண்டாவது பொருள் மஞ்சள் பொடி. மேக்சிமம் இந்த 2 பொருளையுமே எல்லாருமே சேர்ப்போம். இதற்கடுத்து நீங்கள் செல்வம் பெருகணும், செல்வாக்கு பெருகணும், மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னா பச்சை கற்பூரம் சேர்த்து வீட்டை துடைப்பது மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது பன்னீரையும் நீங்கள் சேர்த்து வீட்டை துடைக்கலாம். இது எல்லாத்தையுமே விட ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், இது 3ஐயுமே நல்லா நச்சுட்டு நீங்கள் வீடு துடைக்கக்கூடிய தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் எடுத்திங்கனாலும் பரவாயில்ல. இந்த 3 பொருளையுமே நல்லா நச்சுட்டு வீடு துடைக்கிற தண்ணியில் சேர்த்து நீங்கள் இந்த தண்ணியை வச்சு வீடு துடைச்சிங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்திருஷ்டியாக இருக்கட்டும், பேட் வைப்ரேஷன், நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே ஃபுல்லாகவே நீங்கிடும். அது மட்டும் இல்லாமல், நீங்கிறது மட்டும் இல்லாமல், மகாலட்சுமியோடைய பரிபூரண ஆசியோடு மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். இதனால் உங்களுக்கு பொருளாதார நிலைங்கிறது பார்த்திங்கன்னா உயர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வாரம் மட்டும் தொடச்சிட்டு விட்டுறாதீங்க. தொடர்ச்சியாக ஒரு 9 வாரங்கள் செய்யுங்க. 9வது வாரம் நீங்கள் செய்யும் பொழுதே உங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைந்து ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய அன்பு அதிகரிக்கும், குடும்ப ஒற்றுமை மேலோங்கும், செல்வாக்கும் பெருகும், செல்வமும் பெருகும். கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், சொந்த பந்தங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் என சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். மேலும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் அன்பரே. நன்றி.